சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமுமாக எழுந்தருளியிருந்து அருள் பாலிப்பவன் இறைவன் என்பது நம்முடைய ஆண்டோர்களின் கோட்பாடு. அவன் அருள் கிடைக்கிற நேரத்தில் நம் உள்ளத்தில் எழுகிற ஆனந்தத்தை தான் தொடர்ந்து பொதிகை அருளே ஆனந்தமே என்ற அழகான தலைப்பை அமைத்து கொண்டு தொடர்ந்து சைவ திருமுறைகளிலிருந்து இனிய பாடல்களையும் அவற்றின் பொருள் விளக்கங்களையும் இனிய இசையோடு உங்களுக்கு வழங்கி வருகிறது. இந்த அருமையான தொடரில் பெருமக்களே, திருநாவுக்கரசு நாயனாருடைய அற்புதமான அருள் வரலாற்றினுடைய இரண்டாவது பகுதி என்று சொல்லத்தக்கதாகிய அவர் சைவத்துக்கு மீண்டதிலிருந்து இறைவனுடைய திருவடியில் சென்று சேர்ந்த வரையில் உள்ள அவருடைய வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை இன்று முதலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்லோடு கட்டி கொண்டு போய் கடலில் போட்ட நேரத்தில் கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல் துணையாவது நமச்சிவாயவே என்று பாட கல் மிதக்க அவர் கரையேறி வந்தார். இன்றைய கடலூர் என்று சொல்லுகிற திருப்பாதிரிப்புலியூர் அருகிலே இருக்கிற கடற்கரையில் என்று நாம் பார்த்து முடித்திருந்தோம். கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான சைவ பெருமக்கள் அவரை வரவேற்று சிறப்பாக அழைத்து கொண்டு செல்ல நேரடியாக இந்த பெருவாழ்வை தந்த தன்னை காத்தருளியவனாக இருக்கிற பெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற பேருணர்வு தோன்றிற்று. என்றைக்குமே இனி தரப்போவதற்கு வேண்டுகோள் வைப்பதை விட பெருமான் இதுவரை தந்ததற்கு நன்றி செலுத்துவதற்காக கோயிலுக்கு செல்வதென்பது ஒரு வளர்ந்த பண்பாட்டு நிலையாக சமயத்திலே கருதப்படுகிறது. அச்சத்திலே தொடங்கப்பட்ட வழிபாடுகள் காலப்போக்கில் மாறி அன்பிலே தலைப்படுகிற பொழுதுதான் சமயம் சரியான தடத்தில் நடைபெறுகிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். திருப்பாதிரிப்புலியூருக்கு உள்ளே சென்று அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமானுக்கு முன்னே போய் நின்று தன்னுடைய நன்றி திருப்பாட்டை, நன்றி சிறப்பை, நன்றி கூறுகளை எப்படி நாவரசர் எடுத்து மொழிந்தார் என்கிற செய்தியை சேக்கிழார் பெருமான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று சொல்லி அங்கே முதலாக ஒரு அருமையான பதிகத்தை பாடி பெருமானுக்கு நன்றி செலுத்துகிறார் என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். பொதுவாக இறைவனை சொல்கிற முன்னோர்களெல்லாம், ஆசிரிய பெருமக்களெல்லாம் அப்பன் நீ அம்மை நீ என்று தாயும் தந்தையுமாக சொல்வார்கள். ஆனால் தனக்கு கிடைத்த இந்த பெருவாழ்வு ஒரு சகோதரியின் மூலமாக வந்ததனால், இறைவா நீ தாயாகவும் தந்தையாகவும் இருப்பதோடு உடன் தோன்றியவராகவும் வந்து கூட அருள் பாலிப்பாய் என்பதை சொல்வார் போல ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையும் ஆகி என எடுத்து தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று சொல்லுகிற அந்த பதிவை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக வரலாற்றில் வைத்து காட்டிய பிறகு தனக்கு வாழ்வு தந்த திருவதிகை வீரட்டானத்திற்கு அவர் சென்ற நேரத்தில் அவருடைய அற்புதமான திருக்கோல பொலிவு, சிவனடியார்களுக்கே உரிய திருத்தோற்றம் எப்படி இருந்தது என்பதை அடுத்த பாடலிலே திருவதிகையில் நுழைகிற காட்சியில் காட்டுகிறார். எப்படி தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனியும் அதற்கு மேல் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று ஒரு எழுதாத ஓவியம் போலே எப்படி இருந்தார் திருநாவுக்கரசர் பெருமான் திருவதிகைக்குள்ளே நுழைகிற பொழுது என்று ஒரு ஓவியத்தை நம்முடைய நெஞ்சத்தடத்தில் தமிழ் கவிதைகளாலே எழுதி காட்டுகிற சேக்கிழாருடைய அற்புதமான இந்த இரண்டு பதிவுகளையும் இப்பொழுது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். ஈன்றாளுமாயனக்கு எந்தையும் ஈன்றாளுமாயனக்கு எந்தையும் என எடுத்து ஈன்றாளுமாயனக்கு எந்தையும் என எடுத்து தோன்றா துணையாய்
துணையாய் இருந்த நன்கு கண் அடியோங்கட்கு என்று வாழ்ந்தாள் உணர் கங்கை வாழ்ந்தாள் உணர் கங்கை வாழ்சடை சாணி 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 சான்றாம் ஒருவனை சான்றாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சான்றாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சான்றாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சாத்தினரே தமிழ் மாலைகள் தன் தமிழ் மாலைகள் சாத்தினரே தூய வெண்ணீர் புதைந்த பொன்மேனி தூய வெண்ணீர் புதைந்த பொன்மேனி தாழ்வடமும் தாழ்வடமும் தூய வெண்ணீர் புதைந்த பொன்மேனி தாழ்வடமும் நாயகன் சேவடி நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி சேவடி நைந்துருகி பாய்வது போல் அன்பு அன்பு பாய்வது போல் அன்பு நீர் பொழிகள் பாய்வது போல் அன்பு நீர் பொழிகள் பதிக செஞ்சொல் பாய்வது போல் அன்பு நீர் பொழிகள் பதிக செஞ்சொல் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் விதியுள்ளே சமணக் குருமார்களினுடைய சொல்வழி நின்று நாவுக்கரசருக்கு அளப்பிலாத துன்பங்கள் பலவற்றை செய்த பல்லவ மேந்தன் மெல்ல மனமாற்றம் அடைகிறான். மிகப்பெரிய ஒரு சைவ சமயத்தினுடைய கடவுளாக விளங்குகிற சிவபெருமானுடைய திருவருள் எத்தகையது என்பதை அடுத்தடுத்து நடத்திய துன்பங்களிலிருந்தும் மீண்டெழுந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை அவனுக்கு பாடமாக விரிகிறது. எனவே இன்னும் சமணர்கள் வழி நின்று வாழ்வதை விட நம் நெஞ்சம் ஏற்றுக்கொண்ட ஒரு சமயத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்வது சரி என்று கருதியவன் சமணத்தை துறந்து தன்னை சைவனாக மாற்றிக்கொள்கிறான். அத்தோடு பொய்மை உரைத்து ஒரு பெரிய அருளாளரை பல்வேறு வகையான தண்டனைக்கு ஆட்படுத்திய சமணர்களை புறம்போக்கிவிட்டு அந்த பகுதியிலே தன்னாலே வளர்க்கப்பெற்ற தரப்பெற்ற பல்வேறு வகையான சமணர்களுக்கு இருந்த பாழிகளையும் பள்ளிகளையும் இடித்து கொண்டு வந்து திருவதிகையிலே குணபர ஈஸ்வரம் என்று தன்னுடைய பெயரால் தான் சைவத்திற்கு மாறிய பிறகு வழங்கப்பெற்ற குணபரன் என்கிற திருப்பெயரால் இன்றைக்கு இருக்கிற திருவதிகை வீரட்டானத்து திருக்கோயில் அருகையில் இன்றைக்கு சிதந்த நிலையில் காணப்படுகிற அந்த கோயிலில் இருக்கிற கச்சுவர்களெல்லாம் சமணர்களுடைய பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து கொண்டு வந்து மன்னனாலே கட்டப்பட்ட கோயில் என்பதை சேக்கிழார் பெருமான்
அருமையாக பெரிய புராணத்திலே ஒரு வரலாற்று பதிவாக நமக்கு தருகிறார். வீடறியா சமணர் மொழி பொய்யென்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின்கண் கண்ணுதற்கு பாடலிபுத்திரத்தில் அவன் பள்ளியோடு பாழிகளும் கூட இடித்து கொணர்ந்து குணவர ஈஸ்வரம் எடுத்தான் என்று ஒரு பெரிய வரலாற்று உண்மையை சொல்கிறார். சமணர்களுடைய வழி தொலைய சைவம் மறுபடியும் புத்தடித்து திருநாவுக்கரசரால் பெற்றது. பெருமானை வணங்கிவிட்டு மிகப்பெரிய தன்னுடைய சைவ யாத்திரையை தொடங்கிய திருநாவுக்கரசர் பெருமான் இன்றைக்கு பெண்ணாகடம் என்று கருதப்படுகிற திருத்தலத்தில் அமைந்திருக்கிற பெருமானுடைய திருக்கோயிலுக்கு திரு தூங்கானை மாடம் என்று பெயர். தூங்குகிற யானை போல் அமைக்கப்பெற்ற ஒரு கருவறையிலே பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அங்கே போய் பெருமான் முன்னே நின்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று வைத்து, போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இறைவா, நெடுநாள் நான் சைவத்தை விட்டு சமணத்திலே சென்று தங்கியிருந்தேன். உள்ளத்தால் நான் தூய்மை பெற்றேன். ஆனால் சமண பள்ளியில் வளர்ந்த இந்த உடம்பில் இருக்கிற குற்றம் நீக்க உனக்கே உரியதாக இருக்கிற முத்தலை சூலத்தை என் உடம்பில் எங்காவது ஒரு இடத்தில் பொறித்து வைத்து இந்த அழுக்கேறிய மேனியை நீ தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார் என்பதை சேக்கிடார் அந்த பாடலினுடைய தொடக்கம் சொல்வார் போல, பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் என்று எடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன் ஆகத்து உமைபாகம் கொண்டானை சங்கரனை நான் நாம திருவிருத்தம் நலஞ்சிறக்க பாடுதலும் என்று அவர் எப்படி பாடினார் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறார். அந்த காலத்தில் நாவுக்கரசர் பெருமான் பாடிய அற்புதமான திருப்பாட்டுத்தான் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். அவர் கேட்டது சூலக்குறி என்று. ஆனால் பெருமான் சூலத்தோடு தன்னுடைய அடையாள சின்னமாக இருக்கிற இடபத்தின் குறியையும் சேர்த்து சூலக்குறியையும் இடபக்குறியையும் அவருடைய திருத்தோள்களிலே பொறித்து வைத்தான். அப்பொழுது நாவுக்கரசர் வேண்டிய அருமையான விண்ணப்ப பாடல் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல். போற்றி செய்யும் என்பதனால் உன்னை இடையராது போற்றி என்று சொல்லப்படுகிறதாகிய துதிகளால் வழிபடுகிற என்னை காக்க உனக்கு விருப்பம் இருக்குமானால் இருங்கூற்று அகலப் பெருமானே மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்தே என்று விண்ணப்பம் வைக்க பெருமானுடைய திருவருள் அவருடைய திருத்தோள்களில் அவருடைய மேனியை தூய்மைப்படுத்த இடபக்குறியையும் சூலக்குறியையும் பொறித்தது என்று சொல்லுகிற சேக்கிடாரின் அற்புதமான 2 பதிவுகளையும் இப்பொழுது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். வீடறியா சமணர் மொழி பொய்யென்று வீடறியா சமணர் மொழி பொய்யென்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் அமள் பள்ளியோடு பாழிகளும் பாடலிபுத்திரத்தில் அமன் பள்ளியோடு பாழிகளும் கூட இடித்து கொணர்ந்து குணபரவீச்சரம் எடுத்தார். கூட இடித்து கொணர்ந்து குணபரவீச்சரம் எடுத்தான். குணபரவீச்சரம் எடுத்தான். பொன்னாத திருவடிக்கென்
பொன்னாத திருவடிக்கின் விண்ணப்பம் என்றெடுத்து பொன்னாத திருவடிக்கின் விண்ணப்பம் என்றெடுத்து பொன்னாத திருவடிக்கின் விண்ணப்பம் என்றெடுத்து நாயிட்ட பொருள் முன்னாகிய பொருள் முன்னாகிய பொருள் முன்னாகிய பொருள் முன்னாகிய பொருள் முன்னாகிய பொருள் முடிவாகி நின்றார் முன்னாகிய பொருள் முடிவாகி நின்றானே முடிவாகி நின்றானே எப்பொருட்டும் முடிவாகி நின்றானே தன்னாக துமை பாகம் தன்னாக துமை பாகம் கொண்டானை சங்கரனே தன்னாக துமை பாகம் கொண்டானை சங்கரனே நன்னாம திருவிருத்தம் நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதல் நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதல் நலம் சிறக்க பாடுதல் நலம் சிறக்க பாடுதலும் திருநாவுக்கரசர் பெருமானுடைய அற்புதமான தலையாத்திரை மேலும் தொடர்கிறது. பெண்ணாகடத்திலிருந்து பல தலங்களையும் வழிபட்டு கொண்டு தில்லைக்கு எழுந்தருளுகிறார். இன்றைக்கு சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற தேவார பதிகங்களில் கோயில் என்று பதிவாகி இருக்கிற அந்த திருத்தலத்தில் பெருமான் நடராச திருக்கோலத்தில் ஆனந்த கூத்து இயற்றுகிற திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறான். அங்கே சென்று அந்த பெருமான் முன்னே நின்று அந்த பெருமானை இவர் கண்களால் கண்டு தலைமேல் கைகூப்பி கண்களிலிருந்து கண்ணீர் பொழிய உடலில் இருக்கிற மயிர்கால்களெல்லாம் குத்திட்டு நிற்க உள்ளும் புறமும் அன்பு பெருக்கெடுக்க வழிபட்டார் என்கிற திறத்தை, வழிபாட்டின் நெறிமுறைகள் எப்படி அமைய வேண்டும், ஒரு இறைவனுக்கு முன்னே நின்று வழிபடுகிறவர்களுடைய புறக்கரணங்களும் அகக்கரணங்களும் எப்படி உருகி நின்று அந்த வழிபாட்டில் ஒன்ற வேண்டும் என்பதை சொல்வார் போல நாவரசருடைய வழிபாட்டை நல்ல தமிழிலே சேக்கிழார் பெருமான் எப்படி பதிவு செய்கிறார் என்று பெரிய புராணம் எடுத்து காட்டுகிறது. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என இரண்டு கைகளும் தலைமேலே குவிந்து அஞ்சலி செய்கின்றன. கண்ணும் பொழிமழை ஒழியாதே, கண்களிலிருந்து இடையறாது தண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருக்க பெய்யும் தகையென மழை நீர் போல கண்கள் மழை போல தண்ணீரை பொழிகின்றன. கரணங்களும் உடன் உருகும் பரிவின, உள்ளே இருப்பதாகிய அந்த கரணங்களெல்லாம் கூட உருகி நிற்கிற நிலையுடையனவாக மாறிப்போயின. பேரெய்தும் மெய்யும் தரைமிசை விழுமுன்பு எழுதரும், உடம்பு கீழே விழுகிறது, விழுவதற்கு முன்னே மறுபடியும் எழுகிறது, மறுபடியும் கீழே விழுகிறது என்று விழுந்து விழுந்து தலையார கும்பிட்டு என்று சொல்வது போல அப்படி உடம்பும் கீழே விழுந்தெழுந்து அவனை வணங்குகிறதாம். மின்தாள் சடையுடும் நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால், எப்படிப்பட்ட பேரார்வத்தோடு அந்த வழிபாடு நிகழ்த்தப்பட்டதென்று நாவுக்கரசர் செய்த வழிபாட்டை சொல்லுவதன் மூலமாக ஆண்டவன் திருமுன்பு அகமும் புறமும் நைய நாம் எப்படி வழிபாடு நிகழ்த்த வேண்டும் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு பாடம் சொல்லித் தருவது போல இந்த பாட்டு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அடுத்து புறப்பட்டு சீர்காழிக்கு செல்கிறார். சமகாலத்தில் வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமானோடு ஒரு தந்தை நிலையில் நின்று
எப்படி திருநாவுக்கரசர் பெருமான் நட்பு பாராட்டினார் என்பதை நீள நாம் பின்னே நினைக்கப் போகிறோம். இருவரும் ஒன்று கலக்கிறார்கள். சீர்காழி எல்லையிலேயே ஞானசம்பந்தப் பெருமான் நாவுக்கரசர் பெருமானை தந்தை நிலையில் வைத்துக்கத்தக்க தன்னை விட ஏறத்தாழ 60 ஆண்டுகள் முதிர்ந்த பெரியவரை வரவேற்கிறார்களாம். இரண்டு பேரும் ஒன்று கலந்த காட்சியை செய்கிற சேக்கிழாருடைய பதிவு 1000 பொன் பெறும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இரண்டு பேரும் சேர்ந்ததனால் சைவத்திற்கு ஒரு புது வலிமை கிடைத்ததாம். எப்படிப்பட்ட பாட்டு! அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலும், அருட்கடலும் அன்பு கடலும் ஒன்று சேர்ந்து விட்டது போல இருக்கிறதாம் இவர்களை பார்த்தால். அதற்கு மேல் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டனவும், மிகச்சிறந்த பொருளால் மேம்பட்டு கிடக்கிற சைவ நெறியினுடைய 2 புண்ணிய கண்களும் ஒரு பொருளை நோக்குவது போல இரண்டு பேரும் ஒன்றாகச் சேர்ந்தார்களாம். வேறுபடுத்தி பார்க்காமல் 2 பேரருளாளர்களுடைய இணைப்பால் சைவம் புது வலிமை பெற்றது என்பதை சொல்ல, இரண்டாம் எனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர்தம் அருளும் அகிலம் எல்லாம் ஈன்றாழ்தன் திருவருளும் என்ன. பெருமானுடைய அருளும் பெருமாட்டியுடைய அருளும் ஒன்று கலந்தது போல கூடி தெருட்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றி என்று 2 பேரும் ஒன்றாகச் சேர்ந்து பெருமானினுடைய திருக்கோயிலுக்கு, காடி பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அன்றைக்கு அழுத நேரத்தில் ஞானப்பால் தந்து ஞான பிள்ளையாராக பெருமானை உயர்த்திய அருமையான அந்த கோயிலுக்கு 2 பெருமக்களும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து சென்று பெருமான் கோயிலில் வழிபாடு நிகழ்த்தினார்கள். அவர்கள் சேர்ந்திருக்கிற காட்சி அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலும் போலவும், பொருட்சைவ முதற்சைவ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் போலவும், இருட்கடு உண்டாருடைய அருளும் ஈன்றாள் தன் திருவருளும் ஒன்று கலந்தது என்று சொல்லுகிற அற்புதமான இந்த பதிவுகளில் அமைந்திருக்கிற அழகுணர்ச்சியை இனிய இசையோடு ஓதுவா மூர்த்திகள் இப்போது உங்களுக்கு வழங்குகிறார்கள். கேட்டு நீங்கள் மகிழ்கிறீர்கள். கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழி மழை ஒழியாதே கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யும் தகையன பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரைதும் மெய்யும் தரைமிசை விழுமுன்பு எழுதரும் மின்தாள் சடையோடு நின்று ஆடும் நின்று ஆடும் ஐயன் மின்தாள் சடையோடும் நின்று ஆடும் ஐயன் திருநடம் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்ற ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் அருட்பெருகு தனிக்கடலும் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலோ
அருள்